லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இத பாருங்க, இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. என் பையன் ஜாமீன்ல வெளிய வந்தே ஆகணும். சும்மா காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. எவ்வளவு பணம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கங்க. உங்களால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவன் வெளிய வந்தாகணும். ஆண்டி, பிரீத்தி, என்ன இது பெட்டியோட வந்திருக்க? அந்த வேதா என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இனி அவங்க முகத்திலே முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏய், என்ன சொல்ற? நானும் தர்ஷனும் சேர்ந்து அந்த வேதாவை பெர்மனண்டா ஜெயிலுக்கு அனுப்ப நினைச்சோம். ஆனா அந்த வித்யா அவங்கள காப்பாத்திட்டு உங்க பையனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டா. நானே அந்த கடுப்புல தான் இருக்கேன். உடனே அந்த வேதா தான் மானத்தை காப்பாத்தின தெய்வம்னு அந்த வித்யாவை மருமகளா ஊரை கூட்டி அறிவிச்சிட்டாங்க. நாம எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்திருக்கு. ஆமா, உன்னை எதுக்கு வீட்டை விட்டு துரத்துனா? ஆமா, வேதா உன்னை வைஸ் சேர்மன் ஆக்கியிருந்தாளே, உன்னை அவ்வளவு நம்பினாளே. எல்லா நம்பிக்கையும் ஒரே செகண்ட்ல காலி பண்ணிட்டா ஆண்டி. வேதா ஆண்டி என்னையே கை நீட்டி அடிச்சிட்டாங்க. அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். அந்த வித்யாக்காக என்ன அடிச்சிருக்காங்கல்ல, அதுக்கு அவங்க ஃபீல் பண்ணணும். அவங்களுக்கு நான் யாருன்னு காட்டணும். அப்போ நீயும் வேதாவுக்கு முழு எதிரியா மாறிட்ட, அப்படித்தானே? ஆமா, வித்யா மருமகனா நான் எதிரிதானா ஆண்டி? இப்போ அந்த வித்யா ரொம்ப ஆட்டம் போடுறாளோ? ஆமா ஆண்டி, முதல்ல அவ ஆட்டத்தை அடக்கணும். அடக்கிருவோம். அவளை வாணியா தானே அந்த வேதா ஏத்துக்கிட்டா. உண்மை அது இல்லையே. அவ வித்யாதான்னு தெரிஞ்சா? நானே அந்த உண்மையை சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அந்த சிச்சுவேஷன்ல அவங்க என்ன நம்புவாங்களான்னு தெரியல. அதான் அமைதியா வந்துட்டேன். என் அப்பா அம்மா என்ன யுஎஸ்க்கு கூப்பிடுறாங்க. ஆனா நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் பட்ட காயத்துக்கு பழி வாங்காம இங்க இருந்து போக மாட்டேன் ஆண்டி. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ இங்கே இரு. நாம சேர்ந்து நின்னு அந்த வித்யாவுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். முதல்ல அவன் நம்பிக்கைய உடைச்சு அவளை கலங்க வைக்கணும். அதுக்கப்புறமா தான் அவ யாருங்கறத ரிவீல் பண்ணணும். அப்பதான் ஆட்டம் சூடு பிடிக்கும்.
ம் ம். என்ன சார் கனவா? அது இல்ல, நான் சொன்னேன்ல ம். அம்மா அதுக்காக தான் ஜோசியரை வர சொல்லியிருப்பாங்க. இனி நாம 2 பேரும் ஒரே ரூம்ல ஒண்ணா வாழ போறோம்ல? எஸ். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல புருஷனா இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரைனிங் கொடுக்கணுமே. ட்ரைனிங்கா? ம். என்ன? அந்த ட்ரைனிங்ல பாஸ் பண்ணாதான் உன் கனவு நனவாகும். ஹே, இப்ப சொல்லு, நான் என்ன பண்ணட்டும்? என்ன பண்ணட்டும்? அந்த வானத்தை வில்ல வளைக்கட்டுமா? இல்ல மலையை ஒரு ஆளா புரட்டணுமா? இந்த கட்டுல உடைக்கணுமா? அந்த கடலை தாண்டணுமா? இல்ல பொண்ணை தூக்கணுமா? சொல்லு 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 சொல்லு. என்ன பண்ணணும் சொல்லு. அவ்வளவு கஷ்டமான வேலையெல்லாம் உனக்கு சொல்ல மாட்டேன். ரொம்ப ஈஸியான வேலை பண்ணா போதும். சொல்லு, என்ன பண்ணணும் சொல்லு. என் முடிய கொஞ்சம் தொட்டு பாரு. முடியவா? எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. குளிச்சிருக்கல, கொஞ்சம் ஈரமா இருக்கு. நான் உன்னை தோட்டி விடவா? இங்க கூட கூட கூட. அப்படி போட்டு. துவட்டி விட்டா மட்டும் பத்தாது. மட சாம்பிராணி. ஏய், யார பார்த்து மட சாம்பிராணினா? மடமடன்னு சாம்பிராணி போக போடணும்னு சொன்னேன். சாம்பிராணி? ஆமா, சாம்பிராணி. அவ்வளவுதானே? வா, போட்டா போச்சு. நீ வந்து இப்படி உட்காரு. ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். பரவாயில்லையே, நல்லாதான் சாம்பிராணி போடுற. என்ன ஐயா யாரு? சார், அடுத்த டெஸ்டுக்கு ரெடியா? என்னன்னு மட்டும் சொல்லு. வெயிட்டிங் வெயிட்டிங் வெயிட்டிங். புடவையா? குடு 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 குடு. இதெல்லாம் எனக்கு கை வந்த கால. அப்படியே அல்வா மாதிரி கட்டுவேன் நானு. சார், நீங்க கற்ற அளவுக்குலாம் போகாதீங்க. இத சரியா கொசுவம் வச்சு பக்காவா அயன் பண்ணி வைக்கணும். கொசுவமா? அப்படின்னா? கொசுவம் தானே? ஒரு 5 நிமிஷம் அப்படி வெயிட் பண்ண, நான் அழகா அயன் பண்ணி தரேன். வா, அங்க போய் நில்லே. எப்படி? எப்படிடா கலக்குறியே? எங்க கத்துக்கிட்ட இதெல்லாம்? கல்யாணத்துக்கு முன்னாடி யாருக்காவது? நான் உத்தம புத்திரன். அப்படியே இருந்தா உனக்கும் உன் உடம்புக்கும் நல்லது. உடம்புக்கு நல்லது? அப்படி இப்படி கண்ணு எங்கேயாவது அலை பாஞ்சது, அலப்பாயிர கண்ணா ஆஞ்சு புடுவேன். சிச்சே, நானும் அப்படி பண்ணுவேனா? எனக்கு எப்பவுமே நீ மட்டும் தான். அடுத்த டெஸ்ட்க்கு ரெடியாரு. ஒரே ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அடுத்த டெஸ்டா? நெயில் பாலிஷ் போட்டு விடு. நல்லாதான் அடிச்சிருக்க. சரி, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. எதுக்கு? நான் புடவை கட்டிட்டு வந்துடுறேன். நான் அவனை கட்டி விடவா? இவ்வளோ பண்ணிருக்கேன், இப்படி பாதிலே கட் பண்ணி விடுறீங்க. நான் வேணா இப்படி கண்ண முடிய இங்கேயே உட்காந்துக்கிறேன். டேய், நீ கேடின்னு எனக்கு தெரியாதா? இப்படி கண்ண முடிக்கிறேன். ஒழுங்கா வெளியே போ. சூப்பரா இருக்கு. நான் சூப்பரா தான் இருப்பேன். முதல்ல உள்ள வா. வந்துட்டேன். கொஞ்சம் கொசுவத்தை சரி பண்ணி விட. பண்ணு.
பர்ஃபெக்ட். எப்படி ஆல் டெஸ்ட்ல ஐயா பாஸ் பண்ணிட்டனா? 100 மார்க்ஸ். ஐயோ சஞ்சய் வாணி வந்துற போறாங்க. வாணி அதோ வந்துட்டாத. நீ வச்ச டெஸ்ட்ல தான் ஃபுல் மார்க் வாங்கியிருக்கான்ல, ஒன்னு கொடுத்துட்டு வந்திருக்கலாம். அதுக்குள்ள அம்மா கூப்பிட்டாங்கன்னு என்னை ஏமாத்திட்டு ஓடி வந்துட்டல. கொடுக்கலாம். அண்ணா அம்மா வராங்க. மாமியார் மருமகனா இப்படி இருக்கணும். 2 பேரும் ஒன்னா வெளியே போனா ஊரே கண்ணு வைக்கும். வேதா, வாணிதான் இந்த வீட்டுக்கு சரியான மருமகன். நீ சொன்ன வார்த்தை எவ்வளவு கரெக்டா இருக்குன்னு பாத்தியா? உங்க 2 பேரும் இப்படி பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாணி, எல்லாம் சரியா இருக்கு, ஆனா ஏதோ ஒண்ணு குறையிற மாதிரி இருக்கே. குறையுதா? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குமே. பாருங்க, புடவை கொசவெல்லாம் பக்காவா அயன் பண்ணியாச்சு. அப்படியே கத்தி மாதிரி ஷார்ப்பா இல்ல? ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்? என்ன பெரியமா, நான் தானே அயன் பண்ணி கொடுத்தேன். இல்ல, அயன் பண்ணும்போது நான் பார்த்தேன்னு சொன்னேன். நம்பிட்டோம்னா நம்பிட்டோம். மனசா, அம்மா அண்ணியே ஏத்துக்கிட்டாங்க தான், அதுக்காக நீ இப்படி எல்லாம் மாறக்கூடாதுன்னா. விட்டா அண்ணி வரல புடிச்சு நெயில் பாலிஷே போட்டு விடுவ போல. அம்மா, அது எப்படி உனக்கு தெரியும்? பாருடா, நீதான் போட்டு விட்டியா நெயில் பாலிஷ் எல்லாம்? இல்ல, அது வந்து வேதா, போற போக்க பார்த்தா இவன் நம்மளெல்லாம் சுத்தமா மறந்துடுவான் போலயே. வாணிய மட்டுமே சுத்தி சுத்தி வர போறான்னு நினைக்கிறேன். இவனை கொஞ்சம் கவனமா இறுக்கி பிடிக்கணும் வேதா. டே சஞ்சய், உன்னோட பொண்டாட்டி நல்லா அழகா தாண்டா கிளம்பியிருக்கா. நீ நல்லாதான் ரெடி பண்ணிருக்க. ஆனா அவ கழுத்துலதான் நகை ஏதோ ஒண்ணு கம்மியா இருக்கு. அம்மா என்ன பண்றீங்க? இத பாரு வாணி, இனிமே எல்லா விதத்திலயும் நீ எனக்கு ஈக்குவலா இருக்கணும். இத்தனை வருஷமா நான் இந்த வீட்டுல இருக்கேன், ஒரு நாளாவது அவங்க செயின் எனக்கு போட்டுக்க சொல்லி கொடுத்துருப்பாங்களா? என்னமோ உலகத்திலேயே இல்லாத மருமக மாதிரி இவளை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் இவ யாருங்கிறது தெரியும்ல, அப்பவும் இவளை இதே மாதிரி கொண்டாடுறாங்களான்னு பாப்போம். அம்மா, நீங்க இந்த புடவைக்கேத்த பொட்டு வச்சா நல்லா இருக்கும். நான் வச்சிருக்க கலர் மாதிரி இந்த மாதிரி பொட்டு வச்சா இன்னும் நல்லா இருக்குமா? என்கிட்ட வேற இல்லையே. என்கிட்ட இன்னொரு பொட்டு இருக்கு, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்கம்மா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. முதல்ல உங்க 2 பேருக்கு சுத்தி போடணும். இருங்க, வந்துடுறேன். வாங்க. எதுக்குமா இதெல்லாம்? ஒண்ணா நில்லுங்க. கிட்ட வா வாணி. வா வாணி. புடவை 2 பேருக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? பாத்தியா? சரி, கிளம்பலாமா? நானும் வரேன். டேய், நீ எங்கடா வர? உங்க கூட.
மாமியாரும் மருமகளும் மட்டும்தான் போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். நீங்கெல்லாம் யாரும் வரக்கூடாது. அது இல்ல. ஏன் கொஞ்ச நேரம் கூட இவ்வளவு பிரிஞ்சிருக்க மாட்டியா? இருப்பமா. இருப்பல்ல, அப்பனா வீட்லயே இரு. நாங்க போயிட்டு வந்துடுறோம். வா வாணி. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்மா. இவ என்னோட மருமக வாணி. வணக்கம். நல்லா இருக்கீங்களாமா? சரி, நாங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வரோம். சரிங்கம்மா. வா வாணி. வணக்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. இவ என் மருமக வாணி. வணக்கம்மா. வணக்கங்க. இவங்க நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் வாணி. நான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வாங்க. அம்மா வாங்கம்மா. எந்த பூமா வேணும்? ஒரு 5 முழம் மல்லிப்பூ கொடுங்க. முழம் 30 ரூபாய். அர்ச்சனை தட்டோட சேர்த்து கொடுங்க. அர்ச்சனை தட்டு 70 ரூபாய். சரி கொடுங்க. சரிங்கம்மா. அம்மா, ஏமா என்ன பத்தி எல்லார்கிட்டயும் சொல்றீங்க? எனக்கு அப்புறம் நீதாங்கறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் வாணி. எனக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் உனக்கும் கிடைக்கணும். இந்தாங்கம்மா. திரும்ப. இவ்ளோ பூ எனக்கா? வெச்சுக்க. பூலெல்லாம் கணக்கு பார்க்க கூடாது வாணி. நீ கிராமத்திலேயே வளர்ந்த பொண்ணு. உனக்கு பூ எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கும் தெரியும். திரும்ப. நானே வச்சுக்கிறேமா. பரவாயில்ல, திரும்ப. ஏன் நான் உனக்கு வச்சு விட கூடாதா? திரும்ப. ரொம்ப அழகா இருக்கு. எவ்வளவு ஆச்சு? 200 ரூபாய் ஆச்சுமா. வா போலாம். வாங்கம்மா. அபிஷேகத்துக்கு சொல்லியிருந்தனே, எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடியா இருக்குமா. அர்ச்சனை தட்டு கொடுங்க. கண்ணுல விழுந்துருச்சா வாணி? சரி காட்டு. கண்ணு தர. இப்போ ஓகேவா? அபிஷேக பால் இந்தாங்க. பிரகாரத்தை சுத்திட்டு வாங்க. அர்ச்சனை தட்டை எடுத்து வைக்கிறேன். சரி, வா போலாம். வணக்கம்மா. வணக்கங்க ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அம்மா, என்ன ஃபோன் பேசிட்டு வந்துறேன். சரி, நீ போய் பேசிட்டு வா. அப்புறங்க ஐயா, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. ஹலோ, யாருங்க? எப்படி இருக்க வித்யா? ஓ சாரி வாணி. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? நில்லுமா. ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்த்து ஒரு 4 நல்ல வார்த்தை பேசலான்னு வந்தா பட்டுன்னு இப்படி விலகி போற. என்ன வேணும் உனக்கு? பார்த்தேன். பல நாள் போராட்டத்துக்கு அப்புறம் வேதா உன்னை தான் மருமகளா ஏத்துக்கிட்டா போல இருக்கு. தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கா போல. வாழ்த்துக்கள்.
என்ன நீ கை நீட்டினா கை கொடுக்கணும் வித்யா. சாரி வாணி. வாழ்த்துக்கள். அப்புறம் மாமியாரும் மருமகளும் ஜோடியா கோயிலுக்கெல்லாம் வந்திருக்கீங்க. அடடடா, பார்க்க அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. நீங்க எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் வித்யா. சாரி, மறுபடியும் பாத்தியா வாணி? கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல? ஆமா, நீ வாணியா வித்யாவா? ரெண்டுமே நீதானே சொல்றியா? அது உன் அத்தைக்கு தெரியாது தானே? தெரிஞ்சோ என்ன நடக்கும் வித்யா? எனக்கு தான் எல்லாம் தெரியுமே. நான் ஒரிஜினல் பேர்லயே கூப்பிடுறேன். மேடையில ஏத்தி ஊரே பாக்குற மாதிரி உனக்கு பட்டாபிஷேகம்லாம் பண்ணலாமே. இந்த உண்மை அவளுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவா?